அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் அப்படின்னு கேட்டது யாரு? அவரு தான் கேட்டாரு. அப்புறம் இவரு மட்டும் அவியலா பண்ணுவாரு? அரசியல் தான் பண்ணுவாரு. உங்கள வீழ்த்தணும். அதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம். நீங்க பண்ணா சாணக்கியத்தனம், மத்தவன் பண்ணா அயோக்கியத்தனமா? அதுல ஒரு பதட்டமும் தெரியாது சார். பதட்டம் தெரியதான் செய்யும். தமிழக அரசியலை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். தமிழக அரசியலை கரூருக்கு மின், கரூருக்கு பின்னுன்னு தான் நீங்க பார்க்கணும் இனிமேல். அப்ப கரூருக்கு பின்னா 1000 பதற்றம் இருக்குது. இவர்களே அடி அடின்னு அடிச்சு விஜய் அங்க துரத்தி விட்டாங்க. இப்ப ஒரு பெரும் கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பை நோக்கி அரசியல் களம் நகர்ந்துகிட்டு இருக்குது. இது எல்லாம் நடந்தால் திமுக ஆட்சிக்கு பெரும் சிக்கலா அமையுன்றதுல இவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஓவரா தான் அடிச்சிட்டோமோ அப்படின்னு பயத்துல பதட்டத்துல இருக்கிறாங்க. இவர் அடங்க மாட்டேங்கிறாரு. இந்த விஷயத்துல பெருசா பேசுறாரு. அப்ப பேசும்பொழுது இவருடைய ஆற்றாமை, நீங்க இந்த இதை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆள் பிடிக்கிறீங்க அப்படின்னு. ஆமா, ஆள் தான் பிடிப்பாங்க. விஜய் வரணும்னு எதிர்பார்த்துன்னு தான் இருந்தாங்க. அவரே கூட தலையை கொடுத்தா வட ரசன் பிடிச்சி இழுத்து வெளியே இழுத்து போட்டாங்க. இப்போ அது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது.